வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2. இன்றைக்கி சென்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்திருக்கேன். அவுட்டோர் ஷூட்டு. ஃபஸ்ட்டு ஷூட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெரினா. நான் நங்கநல்லூரில் இருந்து கிளம்பி இப்போ தான் மெரினா கிட்டே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். அவங்கள பிக்கப் பண்ணிட்டேன்னா நேராக ஷூட்டுக்கு தான் போக போகிறேன். முடிஞ்சால் கொஞ்சம் பிகைண்ட் தி சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டேஜஸையும் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகே, நான் போயிட்டு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் கேப்பில் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு கலெக்ஷனாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லியராக சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் ஷூட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் மெரினா பீச்சில். லோக்கல் ட்ரெயினில் கொஞ்சம் ஷூட்லாம் பண்ணோங்க. அப்படியே டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 5 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 4:45 வைங்களேன். 4:45 ஆச்சு டைமு. அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஷூட் கம்ப்ளீட்டடு. நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் 1 by 1 காட்டுறேன். எப்படி நான் ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே 2வோட எண்டில் இருக்கேன். கோயம்புத்தூர் எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வண்டி 607.6 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. நான் வண்டி எடுக்கும்போது வண்டியில் இருந்த ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஆவரேஜ் வந்து இப்போ 17.5 காட்டுது. நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் 36 கிலோமீட்டர் வண்டி ஓடும் அப்படிங்கிறதையும் காட்டுதுங்க. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா 607.6 கிலோமீட்டர். டே 2 நம்ம கோயம்புத்தூரில் 38 லிட்டர் பெட்ரோல் அடித்ததுலேருந்து இப்போ நம்ம டே 2 சென்னையில் ஷூட்டு சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே எல்லாம் சுற்றினது சேர்த்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடித்து 38 கிலோமீட்டர் கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹைவே ப்ளஸ் சென்னை சிட்டி இது ரெண்டும் சேர்த்து 16 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நம்ம வண்டியில் காட்டுதுங்க. அதாவது 15.98 நம்ம ஒரு 16 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? காலையில் 11 மணிக்கு சென்னையிலேருந்து வண்டி எடுத்தேங்க. நான் போய் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 25 லிட்டர் அடிச்சிருக்கேன். 25 லிட்டரில் சென்னை டிராஃபிக்லேருந்து வெளியில் வந்து நம்ம திருப்பி கோயம்புத்தூர் போக முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கேன். மைலேஜ் வந்து இப்போ அப்படி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 142 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 18.5 வந்து மைலேஜ் கிடச்சிட்ருக்கு. நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் 497 கிலோமீட்டரு. ஒரு 495ங்கிறது ஒரு 497 அப்படிங்கிறது வந்து நம்ம 500 வச்சுக்கிட்டா கூட 25 லிட்டரில் இந்த வண்டி 500 கிலோமீட்டர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 20 மைலேஜ் அப்படிங்கிறது கணக்கு. பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் வண்டியில் வந்து 18.5 தான் காட்டுது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணும்போது 6 பாயிண்ட் காமிச்சு ஒரு பாயிண்ட் உடனே மறைஞ்சிருச்சு. 5 பாயிண்ட் இருக்குது. இப்போ 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்டில் நம்ம கோயம்புத்தூர் போயிட முடியுமா? 4 பாயிண்டில் நம்மளால் கோயம்புத்தூர் போயிட முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு லஞ்ச் ஸ்டாப் நிறுத்தும்போது நான் உங்களுக்கு இன்னும் அப்டேட் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்குக்கு வண்டி நிறுத்தியிருக்கேன். 18.8 காட்டுது. ஆவரேஜ் 345 கிலோமீட்டர் இன்னும் ஓட்டலான்னு காட்டுது. 181 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்போது கணக்குப்படி பார்த்தா 181 ப்ளஸ் ஒரு 345, அப்போது ஒரு 525-26 கிலோமீட்டர் பக்கம் வருது. நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம் தான் நினைக்கிறேன். போய் லஞ்சை முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். சேலம் வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. 19.2 வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து காட்டுது. ஒரு லிட்டருக்கு 19.2 காட்டுது. இன்னும் 198 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட முடியும்னு காட்டுது. நமக்கு கோயம்புத்தூருக்கு இன்னும்
955 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இப்போது 947 கிலோமீட்டர் சென்னை போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம். சென்னையிலேருந்து எடுத்து 337.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை போய் சென்னையிலேருந்து இப்போ ரிட்டன் கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது நாளுங்க. இப்போ வந்து சென்னையிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு 341 கிலோமீட்டர் வந்திருக்கேன். சேலம் தாண்டிட்டோம். வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி 80, 100 மேக்ஸிமம் 120 வரைக்குமே ஓட்டி பார்த்தேன். செம்ம சாஃப்ட்டு, செம்ம ஸ்மூத், நல்லா இருக்குது வண்டி. எந்த ஒரு என்ன சொல்கிறது கஷ்டமும் தெரியல. வண்டி நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகுது. வண்டி வந்து சம்டைம்ஸ் இந்த ஜாயின்ஸ் வருது இல்லைங்களா, ரோட்டில் 2 பாலத்துலலாம் ஜாயின்ஸ் வரும். அந்த ஜாயின்ஸில் மட்டும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் டம்முன்னு உழுகுது. மற்றபடி வேறு எதுவுமே தெரில. சஸ்பென்ஷனும் செம்ம சாஃப்ட்டு. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு போனாலும் பெருசாக ஒன்றும் தெரியல. பட் லைட்டாக வின் நாய்ஸ் இருக்குது. 80+ போகும்போதே லைட்டாக வின் நாய்ஸ் உள்ள வருது. டயர் நாய்ஸ் பெருசாக தெரியறதில்ல. ஓகே தான், நல்லா இருக்குது. ஸ்டியரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்லோ ஸ்பீடில் நல்லா ஸ்மூத்தாகவும், ஹை ஸ்பீடில் போகும்போது நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது வண்டியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போது 2500 ரூபாய்க்கு, அதாவது 25 லிட்டர் அடித்தேன். 2500 ரூபாய்க்கு இல்லை, 25 லிட்டர் அடித்தேன். 25 லிட்டருக்கு நம்ம கோயம்புத்தூர் போயிட முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். நான் அடிக்கும்போது 31 கிலோமீட்டரோ 32 கிலோமீட்டரோ ரேஞ்சு காமிச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம திருப்பி கோயம்புத்தூர் போகும்போது அதே மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டு, ஃபைனு. வண்டி வந்து 25 லிட்டருக்கு 500 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடும். நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் போயிட்டு இனி கோயம்புத்தூர் போய் நம்ம வண்டி என்ன மைலேஜ் கிடச்சிது, இடையில தான் ஃபியூல் ஃபில் பண்ண வச்சுருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோயம்புத்தூர் என்ட்ராயாச்சுங்க. இன்னொரு 17-18 கிலோமீட்டரில் வீட்டுக்கே போயிடலாம். நீலாம்பூரில் இருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா 19.7 ஆவரேஜ் காட்டுது. டிடி வந்து பொசுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் காமிச்சிட்டு இருந்தது. பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடி வந்து பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிடி வந்து 0 ஆயிடுச்சு, ஒன்றுமே காட்டல. ஸோ நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுருவோம். 605 கிலோமீட்டர் சென்னை, 605 1088 கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர். இப்போ நான் வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் போயிட்டு ஃபியூல் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். இன்னும் 114 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ என்ன கணக்குனா 500 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். 100 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னா 20க்கு மேலே மைலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுது. இப்போ வந்து ட்ரிப்பு பி பார்த்திங்கன்னா 494 கிலோமீட்ரு. வண்டியோட ரேஞ்சு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி பார்த்திங்கன்னா 19.5 காட்டுது. வண்டி எடுத்ததுலேருந்து 1104 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ கடைசி சென்னையிலேருந்து வந்தது 494 கிலோமீட்டர். காரை வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட வந்து டெலிவரி கொடுத்துட்டேன். அவர் வண்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி 25 லிட்டரில் கண்டிப்பாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுதுங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் நம்ம இருந்தாலும் ஒரு 3000 ருபீஸ்க்கு அடித்தோம் அப்படின்னா ஒரு 2500 கண்டிப்பாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துடலாம். நான் ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா 90, 100 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டினேன். 80 கீழேலாம் நான் வண்டி ஓட்டலை. 80ல் ஓட்டியிருந்தால் மேபி இன்னும் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கூட மைலேஜ் கிடச்சிருக்கலாம். 20ங்கிறது இந்த வண்டியில் ஹைவேஸில் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அதுவும் சென்னையில் ஒரு 25-30 கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வர்றதுக்கே ட்ராவல் பண்ணி வந்தோம். அப்போல்லாம் 13-14 தான் காமிச்சிட்டே இருந்தது. அது கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு 12-13 சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். ஹைவேஸில் ஒரு கண்டிப்பாக கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா 20 வரைக்கும் எடுக்க முடியுங்க. அதுக்கு இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா சாட்சி. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸுங்க. இதே மாதிரி கண்டென்ட் நிறைய நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.